வணக்கம், என் பெயர் பட்டு. என்னுடைய வெப்சைட்டோட பெயர் freefincal.com. மியூச்சுவல் ஃபண்ட் விற்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஸ்ஐபி மூலமாக பண்ணால் ரிஸ்க்கு கம்மி. ஏன்னா நீங்கள் யூனிட்ஸ் சில சமயம் என்ஏவி மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி ஜாஸ்தியாக இருக்கும்போது சில சமயம் வாங்குவீங்க, சில சமயம் கம்மியாக வாங்குவீங்க. இதனால் ஆவரேஜ் அவுட் ஆகிடும் ப்ரைஸு. இதனால் உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. லாங் டேர்ம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சில பேர் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும்பாங்க, சில பேர் 12% ரிட்டர்ன் வரும்பாங்க, 15% ரிட்டர்ன் வரும்பாங்க, அதுக்கு மேலே கூட சொல்லியிருக்காங்க. இது 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 எல்லாமே உண்மையே கிடையாது. வெறும் சேல்ஸ் ஸ்டாக், அவ்வளோதான். நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராடக்ட் இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் ஏற்றி சொன்னால் தான் விற்க முடியும். அதோட உண்மையான ரிஸ்க்கு உண்மையெல்லாம் சொன்னால் சத்தியமாக ஒரு பயம் வாங்க மாட்டான். இதுதான் உண்மை. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை பற்றி என்ன உண்மைன்னா, நீங்கள் சும்மா மாதம் ஒரே தேதியில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அதுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வருதோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதான் கொடுக்கும். சில சமயம் மார்க்கெட் கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்கும், சில சமயம் மார்க்கெட் ஜாஸ்தியாக கொடுக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, வெறும் பாட்லக், அவ்வளோதான். அதாவது என்ன எப்படி சொல்கிறது, டைஸ் விளையாடுற மாதிரி தான், தாயப்பாஸ் விளையாடுற மாதிரி தான். உருட்டி போட்டால் என்ன வருதோ அதுதான், அவ்வளோதான். சும்மா யாருக்குமே தெரியாது என்ன வரும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 23 மார்ச் 23, 2020 வந்து லார்ஜஸ்ட் இன்ட்ராடே ஃபால் 13.15% மார்க்கெட் கீழ் வந்தது. இதுக்கு முன்னாடி லார்ஜஸ்ட் ஃபால் வந்து 28 ஏப்ரல் 1992 12.77%. அதை விட ஜாஸ்தி வந்து 23 மார்ச் 2020. இதுக்கு மேலே விழுந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஹர்ஷத் மெஹதா ஸ்கேம், 2008 கிரைசிஸ், இப்போது நடந்துட்டு இருக்கிற கோவிட் கிரைசிஸ், .com கிரைசிஸ், இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த லெவலில் ஒரிஜினலாக இருந்ததோ அதுலேருந்து 37% ஹையஸ்ட், ராதர் எப்படி சொன்னோம்னா 37% ஃபாஸ்டஸ்ட்டாக இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். தனியாக அவனை காட்டுறேன். இங்கிலீஷில் பேசினா எனக்கு சமயத்தில் ஃப்ளூயன்சி கொஞ்சம் வராது, மன்னிக்கணும். ஸோ இந்த பிளாக் லைன் வந்து ஹர்ஷத் மெஹதா ஸ்கேம், ப்ளூ இஸ் 2008 ஹவுசிங் கிரைசிஸ், 2008 கிராஷ் ஆனது மார்க்கெட், சென்செக்ஸ் கிராஷ் ஆனது. ரெட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற கிரைசிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 37% ஃபால் எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹையஸ்ட் ஆர் ராதர் ஸ்டீப்பஸ்ட் ஃபால், குவிக்கஸ்ட் டு ரீச் டு லூஸ் 37%. இதுக்கு முன்னாடி 37% லாஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இருக்குது. இப்போ இந்த ஹர்ஷத் மெஹதா ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா இந்த 37% லாஸுங்கிறது இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. 2008 இன்னும் தள்ளி வந்திருக்கு. .comலையும் கொஞ்சம் நல்லாவே தள்ளி வந்திருக்கு. இதுதான் இப்போ நடந்திருக்கிற கிரைசிஸ் தான் ஃபாஸ்டஸ்ட் சென்செக்ஸ் கிராஷ் இந்த ஹிஸ்ட்ரி. இப்போ அந்த 23 தேதி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த எஸ்ஐபி, அதாவது நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்துங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. நிஃப்டியில் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் 23 மார்ச் 2020 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதோட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் 2.33%. அதுவும் நான் அந்த நிஃப்டியோட இண்டெக்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு கொஞ்சம் எடுத்துப்பாங்க, அதை நான் கணக்கு பண்ணல, டேக்ஸை கணக்கு பண்ணல, வெறும் இண்டெக்ஸை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணால் அது 2.33%. நீங்கள் டேக்ஸு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாயிடும். அண்ட் இது வந்து டைரக்ட் பிளான், கமிஷன்ஸ் என்ஏவிலேருந்து எடுக்கப்படாத பிளான். ரெகுலர் பிளான், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதான் எஸ்ஐபியை பற்றி உண்மை. நீங்கள் சும்மா எஸ்ஐபி 10 வருஷம் பண்ணு, 15 வருஷம் பண்ணு, எல்லாம் சரியாக போயிடும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறவங்களுக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஏஎம்சி காரங்களுக்கோ வேறு எதுவும் சொல்லவே தெரியாது. அப்பா சாமி, தயவுசெய்து வெளியில் போயிடாதரா, எனக்கு காசு போயிடும்ன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. தயவுசெய்து போகாத, எல்லாம் போயிடும், இதுவும் கடந்து போகும், இது ஒரு பெரிய மாரி சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும். ஸோ உண்மை என்னென்னா, எஸ்ஐபி எந்த விதத்துலேயும் ரிஸ்க்கை குறைக்காது. மார்க்கெட் ரிஸ்க்கை எந்த விதத்துலேயும் குறைக்க முடியாது. நான் யூஸ்வலாக சொல்கிற எக்ஸாம்பிளே சொல்கிறேன், நான் இங்கிலீஷில் சொல்கிற எக்ஸாம்பிளே தமிழில் சொல்கிறேன். ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் நீங்கள் மாதம் ஒரு மக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுங்க, அதுதான் எஸ்ஐபி. பட் என்ன ப்ராப்ளம்னா, அந்த பக்கெட் வந்து ஸ்டெடியான இடத்துல இல்லை. அந்த பக்கெட் வந்து ஒரு மாதிரியான அன்ஈவன் பிளேஸில் இருக்குது. இந்த சைடு ஆடும், அந்த சைடு ஆடும், சில சமயம் கொட்டும், சில சமயம் ஜாஸ்தி தண்ணி இருக்கும். ஸோ
அந்த இப்போ நீங்கள் 500 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் அந்த அந்த மார்க்கெட்டில் இருக்க அந்த நீங்கள் போட்ட பைசாவோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக போடும். நீங்கள் 500 ரூபா தான் மாதம் போடுறீங்க, பட் 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் இது வரைக்கும் போட்ட பணத்துடைய மதிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதாவது டோட்டல் அமௌண்ட், ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ மட்டுமே ஜாஸ்தி ஆகிடும் அந்த 500 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது. அந்த ஹோல் அமௌண்ட்டும் இப்போ மார்க்கெட் சரிஞ்சுதுன்னா அந்த ஹோல் அமௌண்ட்டும் சரிஞ்சிடும். அதுதான் இப்போ நடந்தது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இந்த எஸ்ஐபி வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து வாங்குற ப்ரைஸ்க்கு நீங்கள் வேல்யூ ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் கணக்கு. அது மார்க்கெட் கீழே போனால் அதுவும் கீழே போகும், மேலே போனால் மேலே போகும். சும்மா இந்த 15 வருஷம் வரைக்கும் எஸ்ஐபி போடு, 10 வருஷம் வரைக்கும் எஸ்ஐபி போடு, எல்லாம் சரியாயிடும் சொல்கிறதெல்லாம் டுபாகூர். இதெல்லாம் சும்மா சேல்ஸ் ஸ்டாக் அவ்வளோ. இப்போ இதுவே வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த எஸ்ஐபியும் இப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஏறுது, டமால் இந்த சரிஞ்சுது. இப்போ முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வேல்யூ வர்டிக்கலாக கீழே விழுந்திருக்கு. இந்த ஃபால் அவ்வளோ ஸ்டீப். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 14 வருஷத்துடைய ரிட்டர்ன் வந்து 4.91%. அவ்வளோதான். எஸ்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிருந்தா கூட இப்போ 14 வருஷத்துக்கு ஏதோ 10 வருஷத்துக்கு ஏதோ நீங்கள் நிறைய ரிட்டர்ன் வாங்கிருக்கீங்க. இதுதான் எஸ்ஐபியோடைய உண்மை. நான் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னுலாம் நான் சொல்ல வரல. ஒரு பிளான் வேணும். ரிஸ்க்கை எப்படி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிஸ்க்கை நான் எப்படி குறைக்கணுங்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும். அந்த பிளானை பற்றி நான் மற்ற வீடியோஸில் பேசுகிறேன். இங்கிலீஷில் அஃப்கோர்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸே இருக்குது அந்த எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு தனி ஃபேஸ்புக் குரூப். அதை பற்றிலாம் நான் அப்புறம் பேசுகிறேன். பட் பேசிக் ஐடியா என்னென்னா, இந்த எல்லாரும் சொல்கிற பொய் வந்து எஸ்ஐபி வந்து ரிஸ்க்கை குறைக்கும், லாங் டேர்ம் இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லுவாங்க. நிஜமான உண்மை இதுதான். இதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், கத்திக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ எனக்கு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 வாரம் முன்னாடி, ஒரு 2 வாரம் கூட ஆகலை, எவ்வளோ 10 நாளுக்கு முன்னாடி ஒரு நடந்த எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ லைவ் எக்ஸாம்பிள் இருக்குது. தயவுசெய்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எஸ்ஐபியை பற்றி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கை பற்றி சொல்கிற பொய்களை தயவுசெய்து நம்பாதீங்க. அதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு நான் சொல்லலை. என்னுடைய பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்குது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். எப்படி அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும், எனக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ பணம் இருக்கிற மாதிரி நான் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை விற்கிறவங்க சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுக்கே ஒழுங்காக தெரியுமாங்கிறது எனக்கு டவுட்டு தான். பட் விற்கிறவங்க சொல்லித்தர மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் ஃபீ ஒன்லி ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்னு இருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம் வித்தவுட் எனி, அதாவது அவங்களுக்கு கமிஷன்ஸ் வராது. அதனால் அவங்களுக்கு ஃபண்ட்லேருந்து பைசா எடு இல்லை ஃபண்டில் போடாதன்னு சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இல்லை பயஸ் இல்லாத ஒரு அட்வைசர்கிட்ட போகிறதும் பெட்டர், நம்மளால் பண்ண முடியலன்னா. ஸோ இப்போது பேசிக்காக இதை சொல்லிட்டேன். அடுத்து வந்து கோல், ஃபைனான்ஷியல் கோல்னால் என்ன, ஃபைனான்ஷியல் கோல்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மற்ற வீடியோஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.